இன்னைக்கு வந்து சிலபஸ் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. சமச்சீர் கல்வியிலயும் கூடுதலா வந்துச்சு. ஏன்னா போட்டி தேர்வுகளுக்கு தயாராகணுங்கிறதுனால அதுதான் நான் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கிட்ட சொன்னேன். ஒரு மொழியை கூடுதலா கற்கிறதுல தேவை இருந்தா கற்றுக்க போறாங்க. அதை ஃபோர்ஸ் பண்ணும்போது இடைநிற்றல் அதிகமாகிறதுங்கிறது தான் திரு ரவிக்குமார் குறிப்பிடுறாரு. ஏன்னா அவர் தொடர்ச்சி அதோட பயணப்பட்டு இருக்காரு. பிள்ளைகள் இன்னைக்கு வந்து முதல் முறையா பள்ளிக்கு வரணுமா இல்ல அவங்களை அங்கேயே பாதியில நிறுத்திடுவீங்களான்னு கேட்கிறாரு அவர். தமிழரோட திறன் இவ்வளவு இருக்கும் போது மூணாவது மொழியை எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. எங்களுக்கு தேவை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நாங்க எங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல கத்து கொடுக்கணும் சொல்றோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கத்து கொடுக்கணும்ங்கறோம். கணினி மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்றோம். உங்களுக்கு அறிவியல் வளர்ச்சிக்கோ அல்லது தொடர்பு சாதன வசதிக்கோ எந்த விதத்திலும் பயன்படாத இந்திய கத்துக்கிட்டு நாங்க என்ன பண்றது? கூதி குத்தி சூரமாந்து கூதிர குட்டன போல கூதி கெட்ட தீர குத்தில் கருத்தஞ்சுண்டன். நமக்கு மிக தெளிவாக தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் இன்னைக்கு உலகத்துல எங்க போனாலும் இன்னைக்கு வாழக்கூடிய ஒரு வசதி இருக்கு. இந்தியா முழுக்க நீங்க போலாம். இங்க இருக்கக்கூடிய லாங்குவேஜ் நீங்க வேலை கொடுங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஒரே நிமிஷம் அர்ஜுன் சார் தெரிஞ்சா என்ன சார் ஒரே நிமிஷம் அர்ஜுன் சார் தெரிஞ்சா இந்தியா முழுக்க போறதுக்கு ஆமா. ஆனா என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? நீங்க இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்க? நாங்க ஹிந்தி சொல்லல, இந்தின்னு சொல்லல, இந்தின்னு சொல்லல. நீங்க இப்ப வந்து ஹிந்தி தெரிஞ்சா இந்தியா முழுக்க போலான்றீங்க. கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாளே. அதான் அங்கதான் வந்து நிக்கும் மூணாவது மொழி. அதான் சார் மூணாவது மொழின்னு ஹிந்தி தான் வந்து நிக்கும். இயல்பா நீங்க சொல்றதுதான் நீங்க தான் சொன்னீங்க. சோலி முடிச்சு